புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம மரணம், ஒரு மர்ம விபத்து. அந்த மர்ம விபத்தை நம்ம வாதாட போகிறோம், வழக்காட போகிறோம். எங்க மக்கள் மக்கள் நீதிமன்றத்துக்கிட்ட. ஆமாம், நீங்கள் தான் இன்னைக்கு நீதிமன்றம், நீங்கள் தான் இன்னைக்கு ஜட்ஜு. அந்த கடவுள் தான் ஜட்ஜுக்கு மேலே ஜட்ஜு பகவான் இதை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வாங்குவார் நான் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்க போகிறது ஐயா நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்கள். அவரோட வாக்குமூலம் தான் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயா, நீங்கள் யார்? அதாவது நீங்கள் ஒரு நீதி அரசர், உங்களை மதிக்கிறோம், போட்டுறோம், புகழறோம். ஆக்சுவலாக ஆனால் நீங்கள் யாருன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களே, நீங்கள் யார்? நாங்கள் 4 ஜட்ஜஸ் இருக்கோம். நாங்கள் 4 பேரும் வேறு ஷைவைட்ஸ் ஒன்லி. பிரைவேட். நாங்கள் 4 ஜட்ஜஸ் இருக்கோம். நாங்கள் 4 பேரும் வேறு ஷைவைட்ஸ் ஒன்லி. ஷைவைட். ஓ, சைவர்கள். ஐயா சைவர். ஒரு மதத்திலே நாங்கள் சைவர்கள். நாங்கள் எங்கள் வாழாக இருந்தாலும் எங்கள் வாழில் நாங்கள் வைணவர் இல்லை, ப்ரைவேட் ஷைவேட்டுன்னு ஐயா பதிவு பண்ணுறாரு. ஐயா ஒரு ஷைவேட். வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ஐயா, குரல்களில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இந்த மாதிரி இந்தந்த மனிதர்கள் இந்தந்த இனத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது குரல் இருக்கா? திராவிட குரல் ஒன்று இருக்கும் இல்லையா? திராவிட மாடல் ஆட்டம் திராவிட குரல் ஒன்று இருக்கும் இல்லையா? திராவிட மாடல் மாதிரி திராவிட குரல் இருக்கு. திராவிடத்துக்குன்னு ஒரு குரல் இருக்கு, ஆரியத்துக்குன்னு ஒரு குரல் இருக்கு. திராவிட குரல் எப்படி இருக்கும்? ஒரு மிமிக்ரி. ஐயா நீதி அரசர் மதிக்கிறேன், போட்டுறேன், புகழறேன். அவர் மிமிக்ரி பண்ண அதை நான் ரசிக்கிறேன். திராவிடத்தின் குரல். ஐயா, உங்க இந்த படம் இருக்குங்களே, அவரு யாருங்க? உங்க தாத்தாங்களா? அப்படின்னா ஐயா நல்லா பண்றீங்க, நல்லா கம்பீரமா இருக்கு. இது வரைக்கும் கூட உங்க வாய்ஸ் அப்படி இல்லை, ஆனா அந்த திராவிட குரல் வர்றப்ப நல்லா கம்பீரமா அப்படி இருக்கு. ஐயா அப்படியே நீங்கள் பேச வேண்டாம், ஏன்னா அது திராவிட குரல், அப்படி பேசக்கூடாது. திராவிடத்துக்கு ஒரு குரல் இருக்குது. ஆரியத்துக்கு குரல் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குமா? ஐயா தெரியல. ஏன்னா திராவிடத்துக்கு ஒரு குரல் இருக்கிறப்ப மாங்கல்யம் அப்படின்னு இருக்குமா? தெரியாது, எனக்கு தெரியல. ஐயாவுக்கு தெரியும், நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஐயா திராவிட குரல் அப்படி இருக்கும். எனக்கு புரியவே இல்லை. ஐயா, இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் எல்லாருக்குமே அல்டிமேட் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மட்டும்தான். அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் தான். இது எந்த வித சந்தோஷமா நான் சொல்ல முடியும், பெருமையா சொல்ல முடியும். சூப்பர், எதிர்பார்க்கல இந்த வார்த்தையை. சரி, இந்த கான்ஸ்டியூஷன் என்னைக்குமே இப்படி இருக்கணும் அப்படின்னா, அது என்னைக்குமே இப்படியே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் இருந்தது. அந்த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் தொடரும் வரைக்கும் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படியே இருக்கும். இந்த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆல்டர் ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டியூஷன் இருக்காது. அந்த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் அப்படியே இருக்கிற வரைக்கும் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படியே இருக்கும். அது மட்டும் மாறிச்சு உடஞ்சிடும். அது உடையாமல் அப்படி ஷேப்பில் அப்படி வச்சுருக்கணும். அது என்ன டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல்? இந்த மக்கள் தொகை இவங்களாம் அப்படி இருக்காங்களே, யாரெல்லாம் முக்கியமான இடத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் நீதி அரசராக இருக்காங்களோ, படித்தவங்க, நல்ல அறிவு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அப்படியே இருக்கணும். மற்றவங்களாம் அந்தந்த வேலை செய்யணும். அறிவு கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் வேறு வேலை செய்யணும். அதான் ஐயா டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல். அதாவது அப்படியே இருக்கணும். இவங்க அங்கங்கே அப்படியே இருந்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிங்கன்னா, நாங்கள் ஐயா அதாவது ஒரு நல்ல அறிவு இருக்கிறவங்க, நல்லா படித்தவங்க, நல்ல திறமை இருக்கிறவங்க, ஒரு வெள்ளை கலரில் ஒரு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் அந்தந்த இடத்துல இருந்தால் அந்த ப்ரொஃபைல் உடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் காப்பாற்றப்படும். ஐயா சொன்னால் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். சரிங்க ஐயா, டெமோகிராஃபிக் ப்ரொஃபைலை நாங்கள் பாதுகாக்கிறோம். ஓகே, சரி, வழக்குக்கு வரும். அந்த வழக்கு என்னன்னா, எனக்கு புரியவே இல்லை. அசர வைத்த வேத சக்தி. இந்த வழக்குக்கும் வேத சக்திக்கு என்ன சம்மதம்ன்றதை ஐயா நமக்கு இப்போ எடுத்து சொல்லுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை மக்கள் நீதிமன்றத்தில் வைக்கிறோம். மக்களை நம்ம பார்க்குறோம். மக்களே நீதிபதி, அந்த பகவானே கடவுளே சாட்சி. பெண் வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன், அதுக்காக பெண். எனக்கு புரியவே இல்லை. ஐயா, நீங்கள் ஏதாவது சம்பவத்தை சொல்ல விரும்புகிறீங்களா? உங்கள் ஓன் வாய்ஸில், ஓன் வாயில், நீங்கள் ஒரு
ஒரு ஏதாவது வாக்குமூலம் கொடுக்க விரும்புறீங்களா? நான் வந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். விரும்புங்க ஐயா, எங்களுக்கு அதுதான் வேணும். நல்லா விரும்புங்க, விரும்பி சொல்லுங்க, சம்பவத்தை சொல்லுங்க. ஐயா விரும்பி சொன்னார்னா அது உண்மையாக தான் இருக்கும். இப்போ கேளுங்க, அந்த வாக்குமூலத்தை கேளுங்க. மக்களே, பகவானே கேளுங்க. குட்டி ஒரு 3 நிமிஷம் இருக்கும், ஒரு கதை மாதிரி கேட்டுக்கிடுங்க. ஐயா, அது உண்மையான சம்பவமா இல்லையா? ஏன்னா நீங்க சாதாரணமா சொல்ற ஆள் இல்லை, உண்மையை தான் சொல்லுவீங்க. அதை நான் நம்புறேன். ஏன்னா நீங்க ஒரு நீதி அரசர், நீங்க சொன்ன உண்மை இருக்கும். இருந்தாலும் அதை நீங்க சுயநலமோட உண்மையா தான் சொல்றீங்களா? அது உண்மை சம்பவமா? உண்மையான சம்பவம் எது எனக்கு என்னோட பார்வையை மாத்தின ஒரு சம்பவம்னு கூட நான் சொல்லுவேன். இதை நோட்டீஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர். அது வந்து உண்மையான சம்பவம், அவர் பார்வையை மாற்றிய சம்பவம், உண்மையான சம்பவம். அதுக்கப்புறம் ஒரு பார்வை மாற்றிருக்கு, இப்படி இருந்திருக்கு, அப்புறம் பார்வை மாறி இருக்கு. ஐயாவுக்கு உண்மை சம்பவம். எனக்கு புரியவே இல்லை. ஐயா, உங்ககிட்ட ஒருத்தர் வந்தார்ல, அவர் எப்படி இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வேதத்துல ஒரு பாடசாலையில 7 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு ஒரு பிரயோகம் பண்ணிட்டு இருக்கேன். பிரயாகம், நியூ வேர்டு, நோட் பண்ணிக்கிறேன் நான். பிரயாகம் சிகை வச்சுண்டு சிகை வச்சுண்டு, சிகை முடி அல்ல, சிகை. ஏன்னா நம்ம அப்படிதான் சொல்லணும். இனிமேல் நம்மளும் முடி சொல்ல வேண்டாம். சிகை வைத்து கொண்டிருந்தார். சிகைக்காய் தோல். சனாதன தர்மப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். கேட்டுக்கிட்டீங்களா? அவர் சனாதன தர்மப்படி வாழ்கின்ற ஒரு நபர். சனாதன தர்மப்படி வாழ்கின்ற ஒரு நபர்னு ஐயா சொல்லியிருக்காரு. சனாதன தர்மப்படி நீங்க பிரயாகம் சிகை வச்சு கொண்டிருக்கணும். ஐயா, ஒருவேளை முடி கொட்டினா எப்படி சிகை வைத்து கொண்டிருக்க முடியும்? கவலைப்படாதீர்கள். சொட்டை இங்கே தானே வரும், அவங்க சிகை இங்கே வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்ததில்ல, சூப்பராக பைக்கில் அப்படி சர்ன்னு போங்க, சட்டை கூட போடாமல். சனாதன தர்மப்படி வேகமாக பைக் ஓட்டி கொண்டு இருக்கும் ஐயா அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்ம பார்த்து சொல்லணும். அப்படி கிடையாது. அவங்க பைக்கெல்லாம் ஓட்டுவாங்க, சனாதன தர்மப்படி சிகை வைத்து கொண்டிருப்பார்கள். எதிரில் வழுக்கை விழுந்தாலும் பின்பக்கத்தில் சிகை. அது மட்டுமல்ல, சனாதன தர்மப்படி அதுவும் ஒன்று என்று ஐயா குறிப்பிடுகிறார். எனக்கு புரியவே இல்லை. ஐயா, அடுத்த கேள்வி, உங்களுக்கு அவர் பழக்கமா? உங்களுக்கு அவர் முன்ன பின்ன தெரியுமா? ஏன்னா நீங்க வந்து ஒரு உண்மை கதையை சொல்றீங்க. அவரை உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம். பல வருஷமா பழக்கம். பழக்கத்துக்காக உயிரை கொடுப்பாருயா எங்க ஐயா. பல வருஷ பழக்கம் அவரு. திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்னுட்டு ஒரு கண்ணீரும் கம்பளையுமா அவரும் ஒரு நண்பர் 2 பேர் நிக்கிறா. பேசவே முடியல, நாக்கு தழுதழுக்கிறது. அப்படியே பாருங்களேன், வாசல்ல கண்ணீரும் கம்பளியுமா இருந்திருக்காங்க. வெயில் காலத்திலையும் கண்ணீரோட கம்பளியை போத்திட்டு வந்திருக்காரு. கண்ணீரும் கம்பளியுமாக நாக்கு தழுதளித்திருக்கிறேன். தழுவுகளுக்கு எனக்கு தளிக்குதுல, அந்த மாதிரி அப்பப்போ நாக்கு தழுதளிக்கும் எனக்கு. அவருக்கும் கண்ணீரும் கம்பளி போத்தின்னு வந்தவரும் நாக்கு தழுதளிச்சிருக்கு. ஐயாக்கு வேண்டப்பட்டவர். வழக்கு என்னன்னா, சொல்லுங்க, ஏன் ஃபீல் பண்ற? ஃப்ரீயா பேசுவேன், நான் வக்கீல் தானே. வக்கீல்கிட்டையும் வந்து எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா? ஆஸ் யூஷுவல் வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் நீங்க எதுவும் மறைக்க கூடாது, உண்மையை தான் சொல்லணும்னு போட்டு வாங்கியிருக்காரு. அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. அந்த உண்மை, இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து, 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு. இதுதான் மர்ம முடிச்சு அவிழ்க்கிற நேரம். அதாவது கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிருக்காரு, 18 மாசம் கன்விக்ஷன். அதாவது ஏதோ ஒரு வழக்கு, அந்த வழக்கில் 18 மாதம் தண்டனை வாங்கியிருக்காரு. இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், சனாதன தர்மப்படி சிகை வைத்து கொண்டு இருக்கிறவர். அந்த நேரத்தில் ஐயாவுக்கு புரிஞ்சுதா புரியல? ஐயா, உங்களுக்கு அது புரிஞ்சுதா? எனக்கு புரியவே இல்லை. ஐயாவுக்கே புரியல. பாருங்களேன், கண்ணீரும் கம்பளையுமா வந்திருக்காரு, வக்கீல் கிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு. அப்போ ஐயா வக்கீல். ஆனால் ஐயாவுக்கு புரியல. என்ன புரியல ஐயாவுக்கு? என்ன ஐயா புரியல? சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஐயோ, சனாதன தர்மப்படி வாழறவங்க எந்த தப்புமே பண்ணியிருக்கவே முடியாது. அது ஐயாவுக்கு புரியல. ஆச்சரியம். என்ன, சனாதன தர்மப்படி வாழறவங்க ஏதோ ஒரு கன்விக்ஷன் ஆயிருக்காங்களா? முடியாது. ஆமா ஐயா, சனாதன தர்மப்படி வாழறவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க முடியாது. அப்ப இவர் தான் கோயில்ல கருவறையில இவர் சனாதன தர்மப்படி வாழல, சிகை வைத்து கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் அவர் சனாதன தர்மப்படி வாழலையா? இல்லை இது தப்பு இல்லையா? இல்லை நீங்கள் சொன்ன கூற்றுப்படி சனாதன தர்மப்படி வாழறவர்கள் தப்பே செஞ்சிருக்க முடியாது, நீங்கள் சொன்னது பொய்யா? ஐயா சொன்னது பொய் இல்லை, ஐயா சொன்னது உண்மை. ஒருவேளை இப்படி இருக்கும், அவர் பண்ணது தப்பே இல்லைன்னு இருக்குமோ கருவறைக்குள்ள? அது வந்து கேள்வியா? மக்கள் நீதிமன்றத்தை நான் வைக்கிறேன். நீதிமன்றம் நீங்கள் தான், ஜட்ஜி நீங்கள் தான், உங்ககிட்டே வைக்கிறேன் நான். என் கேள்விக்கு பதில் சொல்லு பகவானே, எம்பெருமானே. எனக்கு புரியவே இல்லை.
ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட சகோதரி அமெரிக்கால இருக்காங்க. சரி அவ வந்து கோயில்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் இருக்கும் தானே. நல்லா கார் ஓட்டுவாங்க. ஆ சடனா ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல. அச்சோ, கண்ட்ரோல் போச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுறது. மோதிடுச்சா? அவ்வளோதானே. சரி, நான் என்னவோ நினச்சேன், மோதிட்டு இருக்குது, கார் போய் மோதிடுச்சு. அவங்க ஓட்டலை, கண்ட்ரோல் போச்சோ என்ன ஆச்சோ தெரியல, கண்ணை மூட்டாங்க, சுயநினைவு இழந்துட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தெரில, கண்ட்ரோல் போச்சா என்ன ஆச்சான்னு தெரியல, ஐயாவுக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரில. அதனால் அது கார் போய் ஒருத்தர் மேலே மோதிடுச்சு. மோதி அவர் இறந்தும் போயிடுறார் அந்த பாவம் அந்த நபர். அவர் இறந்தும் போயிடுறாரு. அந்த நபர் இறந்துடுறாருங்க. இதாங்க வழக்கு. அதாவது ஐயா சொன்னது உண்மையான சம்பவம் அது. உண்மை சம்பவம். உண்மையா அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க கார் ஓட்டியிருக்காங்க, ஒரு நபர் மேலே ஏற்றி கொன்று இருக்காங்க. ஐயா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, உண்மை சம்பவம்னு. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, இந்த நம்ம என்னோட நண்பராக இருந்த வேதப்படி இருக்கிறவர் அந்த பழியை தான் மேல சுமந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆறாரு. இவர் மேல எஃப்ஐஆர் பதிவாகிறது, சார்ஜ் ஷீட் போடுறாங்க. மனதை உருக்கும் சென்டிமெண்ட் சீன். தங்கச்சிக்காக அண்ணன் பழி ஏற்றுக்கிறாரு. பாருங்க, தங்கச்சிக்காக அண்ணன் பழி ஏற்று ஒரு வீரன் ஆகுறாரு, சிறந்த மனிதன் ஆகுறாரு. எவ்வளோ பெரிய சாதனை! கொலகாரனுக்காக பழி ஏற்றுக்கிறதுன்றது ஒரு வீரம், சாதனை. அதான் சனாதன தர்மம் சொல்லலை, ஐயாவும் சொல்லலை, நானாக புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஐயா அப்படி சொல்ல வரல, நடந்த சம்பவத்தை சொல்கிறார் ஐயா. ஐயா எதுவும் இட்டு கட்டி பொட்டு கட்டி பாட்டு பாடி சொல்லலை, நடந்தது சொல்கிறார். தங்கைக்காக அண்ணன் பழியேற்று ஐயாவிடம் வந்தனர். அதுக்கப்புறம் சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து 6 மாசம் தண்டனை கொடுப்பா, 18 மாசம் தண்டனை கொடுத்தா. இதுக்கு 6 மாதம் தான் கொடுக்கணும், ஆனால் 18 மாதம் கொடுத்துருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம் ஐயா? நீதிபதி, நான் ஒரு நீதிபதியார் சொல்லக்கூடாது, ஐயா ஒரு ஜட்ஜ், இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லுது. என்ன காரணம் ஐயா? சொல்லுங்க ஐயா. இவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி வேஸ்ட் ஆட இதோட போறதை பார்த்தோன்னா அதுவே காரணமா இருது. சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து 6 மாசம் தண்டனை கொடுப்பா, இவருக்கு 18 மாசம் தண்டனை கொடுத்தா. எதுக்கு குடிமை வச்சிருக்காங்க? ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னேன். கொடுமையை பாருங்க. ஒரு ஜட்ஜி ஐயாவை மாதிரி அவரு ஒரு நீதி அரசர் இவரோட ஃப்ரெண்டை பார்த்து, இவரோட கிளையண்ட்டை பார்த்து, வேஷ்டி குடுமி சனாதன தர்மப்படி வாங்குறவர் சிகை வச்சிருந்ததை பார்த்து தண்டனை கொடுத்துருக்காரு. 6 மாதத்துக்கு பதிலாக 18 மாதம். ஐயா இப்படி தான் தண்டனை கொடுப்பாங்களா ஐயா? எனக்கு தெரியல. இந்த மாதிரி குடுமி உடை அதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்களா? நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்க மாட்டீங்க, நீங்கள் நல்லவர், கடவுளுக்கு சமூனிங்க, நீங்கள் அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரி நீதி அரசர் அப்படி கொடுக்குறாங்களா? ஐயாவோட வாக்குமூலம் இல்லை, ஒரு சந்தேகம். கொடுமையை பார்த்து தண்டனை கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு சனாதன தர்மப்படி வாழறவருக்கு வாதாடுனவர், நீங்கள் கடவுளுக்கு இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் அவங்க கொடுத்துக்கிறாங்க. இத்தனை நாளாக வழக்கு, அது உண்மையா பொய்யா, சாட்சி என்ன சொல்லுது, ஆதாரம் என்ன சொல்லுது, இதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் வேஷ்டி குடுமையை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுமை எனக்கு புரியவே இல்லை. ஐயா, நீங்கள் அந்த அண்ணனை, தங்கச்சிக்காக பழி ஏற்றுக்கின அண்ணனை எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களை ஒரு வீரனா நான் பார்க்கிறேன். வீரனா பார்க்குறாரு. கார் ஏற்றி ஒருத்தவங்க கொண்டுட்டா அதுக்காக அண்ணன் பழி ஏற்றுக்கினா அதுக்கு வீரம். இறந்தவங்களை பற்றி ஒரு கவலையும் இல்லை. யாராவது ஏற்றுங்க, யாராவது சாப்பிட்டு, யாராவது பழி ஏற்றுப்பாங்க. பழி ஏற்றுக்கிட்டா அவர் வீரன். சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழியை ஒரு தப்பு பண்ண தான் மேலே ஏத்துக்கிறாரு. நீர் தானே உண்மையான ஒரு ஆண்மகன். பாருங்க, சகோதரிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பழி ஏற்றுக்கினார். அவர் தான் உண்மையான ஆண். சகோதரிக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்க, பிரச்சனை வந்துட போகுது. சகோதரிக்கு பிரச்சனை வந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை. அங்கே என்ன இருக்கு? ஒரு ஆள் இறந்துட்டார், ஆனால் சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அது முக்கியம். அவர் தான் இறந்துட்டார்ல, அவர் வரலோகம் போய் சேர்ந்துட்டார். அதனால் தங்கச்சிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அண்ணன் பழி ஏற்று ஒரு உண்மையான ஆணாக மாறிட்டார். ஐயா அதுக்கப்புறம் ஒன்று பண்ணியிருப்பார். கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபையே பண்ணல. அப்படி பார்த்தா இவருக்கு சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை. சாட்சியே இல்லைங்க, அந்த வழக்குக்கு சாட்சியே இல்லை. ஐயா சொன்னதெல்லாம் உண்மையான சம்பவம் அது. உண்மை சம்பவம். ஆனால் அப்போ அதுக்கு சாட்சி இல்லை. இப்போ ஐயா சாட்சி சொல்லலை, நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் பர்சனலாகவோ உண்மையாகவே எடுத்துக்கூடாது. உண்மை சம்பவமாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து உண்மையை எடுத்துக்காமல் ஒரு கதையாக அப்படி எடுத்துக்கணும். சாட்சி இல்லை, அதனால கேஸை உடைக்கிறாரு. அவருக்கு நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, சாஸ்திரியோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா சாஸ்திரிகளோட நேரம் நல்ல முகூர்த்த நேரம். அந்த முகூர்த்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, சாஸ்திரியோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்டே ஜட்ஜா வந்திருக்காரு. பாருங்க, நல்ல நேரத்தை, முகூர்த்த நேரத்தை, அந்த பகவானோட அருளை கிளாஸ்மேட்டே ஜட்ஜா வந்திருக்காரு. கிளாஸ்மேட் ஜட்ஜா வந்தாருன்னா
ஆதாரம் நீதி நேர்மைக்குத்தானே தீர்ப்பு. கிளாஸ்மேட் வந்தா என்ன, கொடுமையை பார்த்தா என்ன, இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணணும்? இல்லை இப்படி தான் அது ஒர்க் ஆகுதா? அந்த அந்த இது என்னது ப்ரொஃபைலு இப்படி தான் ஒர்க் ஆகுதா? கிளாஸ்மேட்டு, குமுடி, உடை இதெல்லாம் ஜட்ஜு பார்ப்பாங்களா? ஒரு நீதித்துறை இப்படி நடக்குதா அப்படின்ற கேள்வி மக்கள் நீதி மக்கள் நீதிமன்றத்தில் நான் வைக்கிறேன். அந்த கேள்வியை வைக்கிறேன். ஏன் நான் கேள்விதான். உங்களை எதிர்த்து பேசுவேனா? எப்பேற்பட்ட ஆள் நீங்க? எனக்கு புரியவே இல்லை. அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை ஆயுட்டர் தன் தங்கை ஒருவரை கார் ஏற்றி கொலை செய்ததை தன் பழியில் ஏற்றுக்கொண்ட ஒரு சனாதன தர்மப்படி சிகை வைத்து வாழ்ந்த ஒரு சாஸ்திரிகள் விடுதலை ஆயுட்டர். எப்பேற்பட்ட நல்ல விஷயம் நாட்டுக்கு நடந்திருக்கு. பகவானுக்கு நன்றி, சாஸ்திரிகளுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி, சனாதனத்துக்கு நன்றி, தர்மத்துக்கு வேத தர்மத்துக்கு நன்றி. இதுதான் அசர வைத்த வேத சக்தி. வேதத்தோட சக்தியை பார்த்தீங்களா? ஐயா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. யாராவது பார்க்காதவங்க பாருங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அன்னைக்கு தான் ஐயா உணர்ந்தாரு. என்ன உணர்ந்தாரு? ஐயோ, ஒரு உயிர் பறி போயிடுச்சே, ஏற்றி கொண்டது நமக்கு யாருன்னு தெரிஞ்சோம், அவங்க அண்ணன் பழி ஏற்றுக்கினாருன்னு தெரிஞ்சோம், அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டோமே, அது தப்பா சரியான்ற யோசனையில் இருக்கிறோமே, ஒருவேளை இறந்தவங்களுக்கு என்ன நீதி, அவங்க கதி என்ன, அவங்க மனுஷனா இல்லையான்றது உணர்ந்தாரா? இல்லை, அதையா உணர்ந்தார். அதை உணரல ஐயா. ஐயா என்ன உணர்ந்தாருன்னா, வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக நான் வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாற்றும். அந்த ஆண்டவர் சொல்றான். ஐயா முடிக்கிறார். வேதத்தை நம்ம காப்பாற்றணும். அந்த காரில் அடிபட்டு இறந்து போனவர் வேதத்தை காப்பாற்றலை, அதனால வேதம் அவரை காப்பாற்றலை. பாருங்க, அவர் வேதத்தை காப்பாற்றலை, வேதம் அவரை காப்பாற்றலை. ஐயாவோட ஃப்ரெண்டு வேதத்தை காப்பாற்றிருக்காரு, அவர் குடும்பத்தையே வேதம் காப்பாற்றிருக்கு. ஆச்சரியத்தை பாருங்க. இனிமேல் எல்லாம் என்ன பண்ணுங்க, வேதத்தை போய் காப்பாற்றுங்க. ஃபர்ஸ்ட்டு வேதத்தை காப்பாற்றினீங்கன்னா செத்து போயிருந்தா கூட வருவீங்க. உண்மைதான் அது. வேதத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. வேதத்தை காப்பாற்றலன்னு நீங்கள் கார் ஏற்றி கொண்டாலும், ஐயா மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இருந்தாலும் வேதத்தை நீங்கள் காப்பாற்றலை. உங்கள் மரணத்துக்கு நீதி தேவையில்லா தெரியும். எங்களுக்கு யார் ஏற்றி கொண்டான்னு எனக்கு தெரியும், அதை யார் பழி ஏற்றுனான்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வேதத்தை காப்பாற்றலை. வேதத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் பண்ண முடியாது. வேதத்தை போய் காப்பாற்றுங்க ஃபஸ்ட்டு. எனக்கு புரியவே இல்லை. என்னோட வாழ்க்கை ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு சம்பவம். ஐயாவோட வாழ்க்கையை ரொம்ப பாதித்த சம்பவம் இது. ஐயா வாழ்க்கையை மட்டும் இல்லை, அந்த இறந்து போன ஒரு வாழ்க்கையும் தான். இதை பார்த்துட்டு இருக்க என் வாழ்க்கையும் தான். எல்லார் வாழ்க்கையும் பாதித்த சம்பவம் இது. இதுலேருந்து நான் உணர்வது என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வேதத்தை காப்பாற்றுங்க. அப்போ தான் வேதம் உங்களை காப்பாற்றும். இல்லைன்னா நீங்கள் இறந்து போனாலும் வேதத்தை காப்பாற்றுறவங்களை தான் வேதம் காப்பாற்றும். ஐயா மாதிரி ஆளும் வழக்காடி ஜெயிக்க வைப்பாங்க. இறந்து போனவனுக்கு நீதியோ என்னவோ எதுவும் தேவையில்லை. ஏன்னா அவன் வேதத்தை காப்பாற்றலை, அவனை நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு ஐயா சொல்லலை. ஐயா சொன்னதெல்லாம் உண்மை கதை இல்லை, என்னோட கற்பனை, இந்த வீடியோ கற்பனை. ஏன்னா எதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க, தெரியல, நான் போய் வேதத்தை காப்பாற்றுறேன்.